இந்த நன்னாள் முருக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. பார்வதி பரமேஸ்வரர், ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகர் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காமாட்சி அன்னை யூசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில் தான் என்றும் சொல்லப்படுகின்றதுங்க. பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்களிலேயே நட்பெயர்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையா இருக்குதுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கமா இருக்குதுங்க. இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மாறான எண்ணங்களை வழங்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பங்குனி உத்திர தினமானது வருகின்ற ஏப்ரல் 10 பிற்பகல் 12 மணி 24 நிமிடத்துக்கு தொடங்கி ஏப்ரல் 11